SI College of Arts and Science, Nallarukam நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Juicy, spark the happiness, quench your thirst naturally. பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஜிட்டல் கரன்சி. இந்த பிட்காயின் வந்து பார்த்தோம்னா இது வந்து 24/7 365 days வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டே எல்லாரும் ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு 3 times ரிஸ்க். 2020 வந்து பார்த்தோன்னா அரவுண்ட் த சேம் ஜூலை ஆகஸ்டில் வந்து ஒரு பிட்காயினுடைய விலை வந்து $11,000. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா $1,23,000 போயிட்டு $1,19,000 கிட்ட இருக்குது. இந்த பிட்காயினில் வந்து என்ன இதுன்னா கவர்மெண்ட் வந்து ஈவன் டுடே இட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட். நான் போட்டதே 1 லட்சம் தான், 3 லட்சம் 3 மடங்கு வந்து நான் டேக்ஸ்லேயே பே பண்ணுறேன்னு அப்படி வருத்தப்படக்கூடிய ஆளுங்க தான் ஜாஸ்தி ஒழிய மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு பிட்காயினும் ஒரு அசட் கிளாஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ். யாரெல்லாம் ட்ரேடிங்கில் இருக்காங்களோ ஜென்ரலி இந்த ட்ரேடிங் டயத்தில் வந்து வேறு ஆக்டிவிட்டி இது பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 3:30 மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ எதுவும் தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா பேங்க்கில் போட்டு 7% எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கிரிப்டோ கரன்சின்ட்டு ரெகுலேட்டட் இல்லாத ஒரு என்டிட்டியில் நிறைய பணத்தை போடுறாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மைண்டில் வச்சுங்க, முதல்ல இன்னி தேதிக்கு 31% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை, இதோடைய ஸ்விங் வந்து பயங்கரமாக இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் கணேஷ். சரி, இப்போ எல்லாருமே நம்ம கோல்டு ரேட் ஏறுது இறங்குறத பற்றி தான் நம்ம மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பிட்காயின், ஒரு பிட்காயினோட விலை பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபான்னு சொல்றாங்க சார். மக்கள் எல்லாமே அதில் இன்வெஸ்ட் பண்றது எப்படி, பிட்காயினா என்னன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ அதை பற்றி சொல்லுங்க சார். பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஜிட்டல் கரன்சி. அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற இதில் தான் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 9th January 2009 அப்போ தான் ஃபஸ்ட்டு பிட்காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு பேர் கிரிப்டோ கரன்சின்னு பேர். அதில் ஃபஸ்ட்டு வந்தது வந்து பிட்காயின். அதனால தான் அது ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100 கிரிப்டோ கரன்சி வந்துடுச்சு. பட் பிட்காயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த பிட்காயின் வந்து பார்த்தோன்னா இது வந்து 24/7 365 days வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதனால இப்போ நார்மலாக இப்போ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 9:15 ஸ்டார்ட் ஆகி 3:30 முடிஞ்சிடும். மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவு. அதை தவிர வந்து இம்பார்ட்டன்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து 365 days அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நம்ம தூங்கும் போதும் கூட அது வந்து வேற ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது 365 days 24/7 இது வந்து இதாக இருக்குது. இதில் வந்து என்ன சேலஞ்சுனா இவ்வளவு ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் வந்து ஒர்க் ஆகிறதுனால அதோடைய வாலட்டிலிட்டி, அந்த ஏற்ற இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ட்ராப் வந்து பார்த்தா ஒரு 25-30% அப்படியே ட்ராப் ஆகும், திருப்பி கடகடன்னு ஏறும். ஸோ இப்போ இது வந்து நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டே எல்லாரும் ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே ரிஸ்க்குன்னா இது வந்து ஒரு 3 times ரிஸ்க். அதை விட இது பயங்கரமான ரிஸ்க். ஆனால் ரிவார்டு வைஸ் பார்த்தோம் அப்படின்னதுன்னா இது வரையும் நிறைய ரிவார்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 இங்கேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா கோல்டு வந்து ஜஸ்ட் டபுள் தான் இருக்குது லாஸ்ட் 5 yearsல. ஓகே, ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு 3 times ஆகிருக்கு. வேறஸ் நீங்கள் பிட்காயின் எடுத்திங்கன்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020 வந்து பார்த்தோன்னா அரவுண்ட் த சேம் ஜூலை ஆகஸ்டில் வந்து ஒரு பிட்காயினுடைய விலை வந்து $11,000. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா $1,23,000 போயிட்டு இப்போ $1,19,000 கிட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பிட்காயின்கிறது வந்து 1 கோடி ரூபாய் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஓகே, பிட்காயின் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன் வருது. இப்போ எல்லாருனாலையும் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னது வந்துன்னா நிறைய பேர்னால முடியாது. அதனால பிட்காயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய அதை வந்து ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு பிரித்து நீங்கள் ஈவன் கம்மியாக ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸில் கூட நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். இந்த பிட்காயினில் வந்து என்ன இதுனா கவர்மெண்ட் வந்து ஈவன் டுடே இட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்தியன் ஷேர் மார்க்கெட் மாதிரி கிடையாது. அது மாதிரி அதெல்லாம் ரெக்கக்னைஸ் கிடையாது. அண்டு யாரும் இதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரும் கிடையாது. ஓகே, அதோடு இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% வந்து டேக்ஸு, 1% டிடிஎஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து 10 மடங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா இன்றைக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி 10 லட்ச ரூபா. ஸோ நிறைய பேர்னால 1 லட்சம் 5 வருஷத்தில் 10 மடங்கு அது பெரிய அமௌண்ட்டு.
அதை அப்ரிஷியேட் பண்றதை விட நான் 1 லட்சம் போட்டேன், இன்னைக்கு 10 லட்சம் ஆச்சு, இப்போ எனக்கு அந்த மணி வேணும் அப்படின்னா 30% டாக்ஸ், 1% TDS அப்படின்னா நான் 3,10,000 rupees நான் கொடுக்குறேன். ஸோ ஐம் கெட்டிங் ஒன்லி 6.9 lakhs தான். நான் போட்டதே 1 லட்சம் தான், 3 லட்சம் 3 மடங்கு வந்து நான் டாக்ஸ்லயே பே பண்றேன்னு அப்படி வருத்தப்படக்கூடிய ஆளுங்க தான் ஜாஸ்தி ஒழிய சந்தோஷப்படக்கூடிய ஆளுங்க கிடையாது. ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, பட் அட் த சேம் டைம் எவ்வளவு டாக்ஸ் பே பண்றோம் அப்படிங்கிறதும் பாக்குறாங்க. ஸோ இந்த 30% வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வரும்போது என்னன்னா முதல்ல அதுக்கு வந்து நிறைய டேக்கர்ஸ் இருக்காது, எல்லாருமே அதை வந்து ஒரு ரிஸ்காக தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஒய்ட்லி அதை அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, நான் பர்சனலி நான் வந்து பிட்காயின்ல இதுவரை நான் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. என்னுடைய இன்வெஸ்டருக்கு யாரும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது கிடையாது. ஏன் மாட்டேன் அப்படின்னதுன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங்லயோ ஒரு சர்வீஸ்லயோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அந்த ஆக்டிவிட்டினால த கம்பெனி இஸ் ஜென்ரேட்டிங் சம் ரிட்டர்ன். ஸோ அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ப்ரைஸை ரிஃப்ளெக்ட் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைங் அசெட்னு இருக்கு, தெர் இஸ் அ பிசினஸ். அது வந்து ஒரு கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல சார், இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட், அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறாங்க, அதை வந்து அவங்க ஒன்ஸ் இன் 2,10,000 யூனிட்ஸ் ஆச்சுனதுன்னா அதை பிரேக் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து காமன் மேனுக்கு வந்து அது புரியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதை பத்தி தெரியாது. கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் ரெக்கக்னைஸ்ட். இன்னைக்கு 30% போடக்கூடிய கவர்மெண்ட் நாளைக்கு ஃபைன் ஒன் டே வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு 40% அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப நமக்கு 40% அப்படிங்கும்போது அது பெரிய அமௌண்டா போயிடும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. அண்டு ஒரு விஷயம், பிட்காயின் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சார் ஓகே இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட், நாளைக்கு வந்து லைக் ஒரு ரியல் எஸ்டேட்டு, ஒரு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு பிட்காயினும் ஒரு அசட் கிளாஸா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து அதுக்கு வந்து என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் அதை அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு தெரியாது. அதோடு இல்லாமல் சார் இப்போ நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 மடங்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 மடங்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி 10 மடங்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து இந்த growth. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், இப்போ நார்மலாக வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் டைரக்டா ஈக்விட்டி ட்ரேடிங்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 9:15 மணிக்கு உள்ளுக்குள்ள போனாங்கன்னா அந்த 3:30 மார்க்கெட் முடிகிற வரையும் வெளியிலேயே வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கு வேற எங்கேயாவது ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு இப்போ பாசிட்டிவா இருக்கக்கூடியது ஏதோ ஒரு மத்தியானம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ ஏதோ ஒரு பேட் நியூஸ்னா இவ்வளோ நேரம் ப்ளஸ்ஸா இருக்குது, நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மைனஸா கூட ஆயிடும். ஸோ பயங்கரமா இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ட்ரேடிங்ல இருக்காங்களோ ஜென்ரலி இந்த ட்ரேடிங் டயத்துல அவங்க வந்து வேற ஆக்டிவிட்டி இது பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 3:30 மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க பிட்காயின்ல வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடியே சொன்னேன் அது 24/7 × 365 days. இப்போ நீங்க வந்து ஒரு பிட்காயின் ஒன்று வாங்கியிருக்கீங்க, நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு, ஏதோ முழிப்பு வந்துருச்சு. முழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா இன்னைக்கு ஒரு முழிப்பு வந்ததுன்னா நம்ம முதல்ல எந்த தேடுவோம், லைட்டை போடுறதுக்கு முன்னாடி மொபைலை தேடுவோம். மொபைல வந்து சும்மா நார்மலா என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல வேணா அது 12 மணிக்கு ஏதாவது மெசேஜ் போட்டிருக்கானு அது பார்ப்போம். நீங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனா முதல்ல பிட்காயின் என்ன ஆச்சுடானே வாங்கினோமே, நைட் என்னாச்சு, மேலே ஏறிச்சா இறங்கிச்சா அப்படின்ட்டு அது கியூரியாசிட்டி எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். சப்போஸ் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க, அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு பேட் நியூஸ் டக்குன்னு அங்க ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து என்னுடைய டெஸ்லா காருக்கு நான் வந்து பிட்காயின் கூட வாங்கிப்பேன் அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய பிட்காயினை வாங்கிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. பார்த்தா கடன்னு ஷூட் அப் ஆயிடுச்சு, அதோடைய ப்ரைஸுக்கு என்ன பண்ண ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ ஒரு நியூஸ் வந்து ஒரு சடன் ஒரு சர்ஜ் இந்த அப்போ டவுனோ வந்து பார்த்தீங்கன்னா வெரி மச் பாசிபிள். அப்போ வந்து நான் நைட்டு சொன்னேன் இல்லையா, நைட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வாங்கின போது லெட்டஸே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ மார்க்கெட் கீழே வந்திருக்கு 95,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ
உங்களால தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அதை சேல் பண்ண முடியுமா சார்? சேல் பண்ணலாம், சேல் பண்ணிடலாம், அப்பவே சேல் பண்ண முடியும், இப்பவே சேல் பண்ணலாம். பட் உங்களால தூங்க முடியுமா? போச்சுனதுன்னா இது அண்ட் எத்தனை பேர் வந்து 1 லட்சம் போட்டு 95,000 ஆனதுன்னா லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க? ரெடியா இருக்க மாட்டோம், ரெடியா இருக்கல. ஆனா என்னன்னா மார்க்கெட் மேல போயிட்டு கீழே இறங்கும். முன்னாடியே கிட்டத்தட்ட $1 லட்சம் வந்து தொட்டுட்டு கீழே வந்தது. அதுக்கப்புறம் கடகடன்னு வந்துட்டு இப்ப நீங்க வந்து 123 வரையும் போயிட்டு நீங்க 119 இருக்கு. ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா, வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார்னா, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல பண்ணணும்னா அது வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த பிசினஸை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே தொடங்கணும் அப்படிங்க. அதுல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு அந்த கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அது மேல இன்வெஸ்ட் பண்றோன்ற ஒரு. ஆமா, இங்க வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் பாதி பேருக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸாக இருக்கலாம். பட் நமக்கு லைஃப்பில் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த மாதிரி எடுக்க முடியாது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் வித் ஹியூஜ் ரிஸ்க். அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரையும் அதில் ஈவன் தோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட டில் கவர்மெண்ட்லாம் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் வரும்போது மேபி ஐ மே திங்க் ஆர் ஐ மே சஜஸ்ட். பட் இப்போ இருக்கிற வரையும் பர்சனலாக ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் அண்ட் என்னுடைய கிளையண்ட்டுக்கு யாருக்கும் சொல்றது. ஏன்னா இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் தானே சார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம இந்தியன்ஸ் யாரும் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லையோ? இல்லை, இப்போ என்னன்னா, அதாவது இதை இன்வென்ட் பண்ணது அமெரிக்கனாக இருக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் இண்டியனைஸ் பண்ணி குட்டி குட்டி யூனிட்டாக பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இப்போ சொல்றீங்க இல்லையா, ஒரு பிட்காயின் 1 கோடினா யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த 1 கோடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 10 லட்சமா உடைச்சோன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு பார்ட்டுக்கு பதிலாக 0.00001% ஆஃப் த பிட்காயின் அப்படிம்பாங்க. அது வந்து 1000 ரூபாய் தான். இப்ப நமக்கு என்ன 1000 ரூபாங்கும்போது பரவாயில்ல, நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப 50 × 0.00001% அந்த யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிராஜுவலா இருக்கும். நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பண்ணி ஒரே ஒரு பிட்காயின் தேத்தினாலே அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய மக்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல இல்லையா சார்? இப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் ஒரு எஃப்டி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வெறும் 7,000 ரூபாய் தான் கிடைக்குது. அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பண்ணா ரிட்டர்ன் வருமா, மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, இல்லை எஸ்ஐபி பண்ணணுமா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா சார்? கரெக்ட். அதான் இப்போ வந்து என்னென்னா, ஸோ எதுவும் தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா பேங்க்ல போட்டு 7% எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கிரிப்டோ கரன்சின்ட்டு ஒரு ரெகுலேட்டட் இல்லாத ஒரு என்டிட்டியில் நிறைய பணத்தை போடுறாங்க. அதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இருக்கு. இட்ஸ் அ ரெகுலேட்டட் என்டிட்டி. அங்கே 7% விட இங்கே வந்து ஒரு 13-14% கிடைக்குது. அந்த 13%ங்கிறது வந்து பணவீக்கத்தை தாண்டிய ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் அ வெல் ரெகுலேட்டட்ங்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த சேஃப் ஆப்ஷன் தென் வெஞ்சரிங் இன்டு கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா மைண்டில் வச்சுங்க, முதல்ல இன்னி தேதிக்கு 31% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 12.5% டேக்ஸ்னாலே நான் ஒரு ரிட்டர்ன் சொன்னேன்னா டேக்ஸுக்கு அப்புறமா என்ன சார் ரிட்டர்ன் வருங்கிறாங்க. அது வெறும் 12.5%. 12%க்கே டேக்ஸுக்கு அப்புறம் என்னங்கிறாங்க. இது 31%. அது மாதிரி 2.5 times. கரெக்டா? அப்போ வந்து என்ன இதாகும். அதனால இந்த 31% கருத்தில் வச்சுங்க. அதே சமயத்தில் இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை, இதோடைய ஸ்விங் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ வீக் ஹார்ட்டட் பர்சன் அல்லது இது மாதிரி வாலட்டிலிட்டியை எல்லாம் ஸ்டமக் பண்ணாத ஆளுங்கெல்லாம் தயவு செய்து இந்த பக்கத்துக்கு வராதிங்க. இல்லை சார் எனக்கு மணி இருக்கு, ஐ வாண்ட் டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிட்ட நான் வந்து கொஞ்சம் போட்டு பார்க்குறேன், வந்ததுன்னா ஓகே, இல்லைனாலும் நான் பெருசாக இல்லை அப்படின்னு ப்ளே பண்ணுறதாங்கன்னா ப்ராபப்ளி யூ கேன் ட்ரை. நான் வந்து இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ்னா நீங்கள் ப்ராப்ளி ட்ரை பண்ணலாம். ஓகே சார், இந்த பிட்காயின் பற்றி ரொம்ப நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. இது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. ரொம்ப நன்றி சார். நன்றி. SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details sacas.ac.in. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Juicy, spark the happiness, quench your thirst naturally.